காடு புத்தி யாருக்கு வரும்? கெட்டுக்கால புத்தி யாருக்கு வரும்? உள்ள வராமல வெளி வராமல நீ வச்சு புத்தி யாருக்கு வரும்? எவ்வளவு வந்து எவ்வளவு நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாடும் போது ஜம்முன்னு ஆடும் போது எங்க ஐயப்ப வாத்தியார் கூட எனக்கு இந்த வேஷம்லாம் குத்தது கிடையாது. இப்ப என்னால உட்காந்து ஏந்திரிக்க முடியாத நிலைமை ஆகி போச்சு. ஆனா இந்த நேரத்துல இந்த சூர வேஷத்துக்கு பொண்டாயிட்டுலாம் நான் ஆனோன்னு என் தலையில ஏறி வச்சுக்கிறேன். என்ன பண்றது? அப்படி இல்ல, இவ்வளவு நாளா சாமி வேஷமே ஆயிட்டு போய் பேசிட்டு போனேன். உண்மையாவே அவருக்காக தான் இந்த வேஷமே ஆடிடுவேன். அப்ப நீ அவரு அப்படி இல்லடா. இதோட வந்து என்ன தவிர மச்சான தவிர வேற யாரும் இந்த ஊர்ல வந்து கூத்த ஆடக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு நான் ஆடுறேன். இல்லைன்னா நான் எனக்கு தலையெழுத்தா நான் பெஞ்சில உட்காந்துட்டு போற ஆளுக்கு போய் நான் வேஷம் ஆடுற தகுமா? சம்திங் என்ன அப்படின்னா ஏதோ தொடர்பு அப்படி இருக்கே. நான் யார், எந்த நாட்டை சார்ந்தவன்? முன்காலத்திலே தானே மச்ச நாட்டு தகத்தோடு தனி கூடி வருகாலம் செய்து வருகிறானே. என் தந்தை யார்? திருக்கர்த்த மகாராஜன். அவருடைய மனைவியாகத்தான் இருக்க முடியாது. யாரு? அஞ்சலாவதி எங்கன்னு சொல்ல முடியாது. ஒப்பற்ற மகளாகத்தானே அப்படி சிறப்பான நாடாகத்தான் இருக்கின்றது. இந்த நாட்டானது எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று இந்த மச்சனாட்ட யாரு? அப்படி இருக்க அந்தவர் இருவருக்கும் பெண்ணாகத்தானே பிறந்து அந்த நாடை கைப்பற்றி செல்லுவோம். நாங்கள் என்ன செய்தோம்? உடனே என்ன செய்தோம்? அஸ்லாமிட்ட ஒரு இடமாகத்தானே பஞ்சமானத்தானே புகழ்ந்து யாரு? துரியோதன மாமன்னர். இந்த தேசத்தை ஆளக்கூடியவர் யாரு? துரியோதன மாமன்னர். அன்னவரிடத்திலே தஞ்சமானது புகழ்ந்து விட்டால் நம்மளை அவன் இனிமேல் பற்றி நம்மளை எதுவும் செய்ய முடியாது. துரியோதன தம்பியாகத்தான் இருக்க முடியாது. துச்சாசனைக்கு என்ற மனமானத்தனை முடித்து ஆமா பணபலம் இருக்கு. இந்த பணபலமா கூடிடுச்சு. இப்ப நான் யாருக்கு பெண்ணு? நான் யாருக்கு பெண்ணு? திருக்கர்த்தனுக்கு பெண்ணு. இந்த அஸ்திராபுரத்துக்கு போட்டு குஞ்சலாவா அப்படி அந்தவருக்கு பெண்ணாகத்தனை பிறந்து இந்த திருதராட்சி மகாராஜிக்கும் காத்தாரி அம்மையாருக்கும் நாம் மருமகளாகத்தானே வாக்கப்பட்டு எப்படி எங்க மாமியார் 3 பிள்ளைகள் இருக்காங்க. எங்க அக்கா என் ஓரத்தில் இருக்காங்களே முந்தி முதலாகத்தானே வந்தார்கள். யாரு? பெருந்திருவான்மன். அந்த அம்மன் என்ன செய்தால் மாமியார் தான் இவளை பிள்ளை பெற்று விட்டாலே நாமளும் அதுக்கு சரியாக பெருக்க வேண்டும் என்று 60 பிள்ளையை பெற்றெடுத்தால் நானும் 3வது மருமகன். நான் 13வது மருமகன் அந்த வீட்டுக்கு. நான் எத்தனை பிள்ளை பெற்றெடுக்கணும்? நான் 13 பிள்ளை பெற்றெடுத்தேன். அப்ப உங்க குடும்பம் குழப்பம் நீங்க ஆடு மாடா இருந்தீங்க. அவன் கோடிஷன் ஆகிட்டு இருப்பான். 60 குட்டி 13 குட்டி 100 குட்டி 1000 ரூபாய் சம்பாதிக்கிற நீயே 4 புள்ள பத்தி வச்சுட்டீங்கன்னா நான் ஒரு நகர்ச்சியா அரசாங்கம் செய்யறேன்னா என்னடா 100 புள்ளியில என்னடா ஆகி போட போகுது? நாங்க சாப்பிட்டு கை கழுவுற அந்த அரிசி கழுவுற தண்ணிய 400 ஏக்கர் பாயமா அரிசி கழுவுற தண்ணிய மோட்டர் போட தேவைடா. கிணத்து தண்ணி அப்படியே தான் இருக்கும். நாங்க சாப்பிடறதுக்கு சாதம் வடிக்கிறாங்களே எங்க அரண்மனையில அந்த கழுவி ஊத்துற தண்ணியே அரிசி கழுவுற தண்ணி மட்டும். நாங்க கழுவுற தண்ணி கழுவுற தண்ணிலாம் அப்ப அது எத்தனை ஏக்கர பாயம்? அப்போ இதெல்லாம் ஏக்கர பாயுன்னா அப்ப நீங்க மத்த பாரு எரு எவ்வளவு கொட்டுங்க போகுது? ஒண்ணு கொட்டினா கடல அம்மாக்கு போய் சொல்லுமா? அப்படி இருக்கே நான் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? யாருக்கு மகள்? இப்ப யாருக்கு மனைவி? இதுவரையில உனக்கு தெரிஞ்சிருச்சா?
அம்மா எனக்கு இது வரைக்கும் நீ யாருக்கு மனைவி நீ கல்யாணம் பண்ணாத மணி யாரு வச்சிருந்த எத்தனை புள்ள பெற்ற எத்தனை புள்ள லைன் பண்ண சத்தியமா நமக்கு தெரியாது அம்மா ஆனா கோகில் மட்டும் சொல்றாங்க அங்க பார்த்தேன் கால் வேற ஒருத்தர் பார்த்தேன் சொன்னாங்கள போய் ஊருக்கா சொல்லுவாங்க நாங்க கிட்டுங்க மகால் பேர் பாய்ச்சால சொல்லுவாங்க நம்ம சொல்லலாமா அண்ணு மேல நீ இன்னும் பொண்ணு மேல சொல்ல சொன்னா கால அழிஞ்சிருமே நல்லவன்டா உனக்கு தூக்கம் இங்க ஒரு இந்த ஊர்ல ஒருத்தவங்க அது இல்லைன்னா வேலைக்கு ஆகாதம்மா நான் சம்பாதிக்கிற பணம் மொத்தம் அங்கதான் கொடுக்குறேன் என்ன பண்ணி குடும்பம் ஆகி போச்சு அப்படி இருக்க அப்படி சரி துரியோன் தம்பியாகத்தான் இருக்க முடியாது பெண் புலி துச்சாசனுக்கு மனைவியாக இருக்க முடியாது அப்படி இருக்க இவன் வந்தது அந்த துச்சாசன மாமனருக்கு திருவருளை அப்படி இருந்த போது